السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم: வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களாகும். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குவதாகும். குல்லு பிஅத்துன் தலாலா குல்லு தலாலத்துன் ஃபின்னார். ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபிமொழியை நினைவு கூறியவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு சிறந்த குடும்ப தலைவர். சரியா? குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு திருமணம் அப்படின்ற அந்த பந்தம் ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. உண்மைதானே? இப்போ நம்ம கிட்ட இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கிட்ட திருமணம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பயம் தான் வருது. ஏன் அப்படின்னா அவங்க வளர்க்கப்படுற முறையும் சரி, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிற விஷயங்களும் அவங்கள அப்படிதான் போய் சேர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதே ஆண் குழந்தைங்களா இருந்தா என்ன சொல்றோம்? நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா நிறைய சம்பாதிக்கணும், நாளைக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும், உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உனக்கு அந்த பொருளாதாரம் அவசியமா இருக்கும். அப்பனா நீ என்ன செய்யணும்? இப்ப இருந்து நீ நல்லா படிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பொறுப்பை அவங்க மேல நம்ம குழந்தையிலேயே திணிக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரிதான் பெண் குழந்தைகளுக்கு செய்யும். நீ இந்த வேலை செய்யி, சீக்கிரம் எந்திரி, பாத்திரத்தை விளக்கு, வீட்டை கூட்டு, இப்படி எல்லாம் இருந்தா போற வீட்டுல நீ என்ன செய்வ, உன் மாமியார் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளையும் அறியாமையே திருமணங்கிற அந்த உறவின் மீது ஒரு பயத்தை நம்ம குழந்தைங்கள இருந்து ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள்ல ரொம்ப சொற்பமான மனிதர்கள் தான் ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கைய வெளிப்படுத்துறாங்க. மத்த யார்கிட்ட கேட்டாலும், நான்லாம் அப்ப அவ்வளவு நிம்மதியா இருந்தேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எப்ப இந்த கல்யாணத்தை பண்ணுனேனோ அப்ப இருந்து என் நிம்மதியெல்லாம் போச்சு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளே அப்படித்தான் இருக்கு. அப்ப அது இன்னும் அதிகமான பயத்தை தான் கேட்கிறவங்களுக்கு ஏற்படுத்துது. சரி, இதெல்லாம் விடுங்க. நம்மளுடைய மார்க்கம் திருமணத்தை பத்தி என்ன சொல்லுது? நமக்கு இப்ப அதான அவசியம். அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருமணம் எனது வழிமுறை, இதை நீ புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய வழிமுறை, இதை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ அவங்க என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப யாரெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கிறோமோ நமக்கு திருமணம் அப்படின்றது மிக மிக அவசியமான ஒண்ணா இருக்கு. ஏன் இது அவசியமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒருத்தர் திருமணம் புரிஞ்சாதான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதியை பரிபூர்ணமாக்கி விட்டார். யாரு திருமணம் செய்யறாங்களோ அவங்க இஸ்லாம் மார்க்கத்துல பாதியை அவங்க பரிபூர்ணமா ஆக்கிட்டாங்க. மீதி பாதியில் அவர் இறைவனை அஞ்சி கொள்ளட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அர்-ரூமுடைய 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கிருபையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் என்ன சொல்ற இந்த வசனத்துல? இந்த திருமணம் அப்படின்ற உறவுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றான். சரி, இந்த நிம்மதியும் அமைதியும் கிடைக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம உருவாக்கிக்கணும்? இந்த நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்கிற மாதிரி
நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி வேணும்ல. அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காமிக்கிறான்ல, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இதற்கான முன்மாதிரியும் யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தூதர்கிட்ட தான் நமக்கு இருக்கு. இப்ப முன்மாதிரி அப்படின்னா என்ன? எதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் நம்மளுடைய தூதர்கிட்ட முன்மாதிரி இருக்கு. எல்லா துறைகளிலும். ஆன்மீகம், அரசியல், வியாபாரம், தூய்மை, கல்வி, நாகரீகம், மருத்துவம், அன்பு, போர், இப்படி எல்லாமே சொல்லும். அதுல இல்லறம், குடும்பம், இது எல்லாத்துக்குமே முன்மாதிரியா யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தூதர் தான் இருக்காங்க. இன்னக லஅலா ஹுல்கின் அலீம். நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தன்னுடைய தூதரை பத்தி சொல்றான். அப்படிப்பட்ட நற்குணங்கள் பொருந்திய நம்மளுடைய தூதர்கிட்ட இருந்துதான் நாம என்ன செய்ய போறோம்? இத முன்மாதிரியா எடுத்துக்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த கணவராகவும், ஒரு சிறந்த தந்தையாகவும், அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சிறந்த தலைவராகவும் இருந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு தெரியுமா? இதுல எவ்வளவு கவனமா நம்ம இதுல கையாளணும் அப்படின்றது இருக்கு. அப்ப ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளன் ஆவான். அது குறித்து மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். சும்மா ஏனோதானோன்றது இல்ல கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது. அதுல நிறைய பொறுப்புகள் இருக்கு. மிக மிக கவனமாக செய்யும். ஆனா இதுல பயப்பட எதுவுமே இல்ல. நாம சரியான முறையில நடக்கும். அப்ப அந்த சரியான அந்த வழிகாட்டுதல் நமக்கு யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய தூதர்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குணங்களில் அழகானவரே ஈமானில் முழுமையானவர். தம் மனைவியிடம் நல்ல முறையில் நடந்து கொள்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப தன்னுடைய மனைவி கிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறவங்க தான் யாரு? சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்தவரா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்காங்க? இப்ப ரசூலுல்லாஹ் உடனே இப்ப மக்கள் கிட்ட அதிகமா இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம அதுதான் பெருசா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறோம்னால என்ன சொல்றாங்க? நிறைய ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துப்போமே. இப்ப ஒரு மனிதர் வந்து ஒரு திருமணம் செய்யறார். நம்மளுடைய மார்க்கம் 4 திருமணம் வரை நமக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இருக்கு இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்கல்ல? நீங்கள் நீதமாக நடக்க முடிந்தால், ஒவ்வொரு ஒவ்வொரு மனைவிகிட்டயுமே சரியான முறையில எல்லார்கிட்டயும் நீதமாக நடக்க முடிஞ்சா இத செய்யுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒன்றே போதுமானது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கான். இப்ப நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியா இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க மனைவிகள் அவங்க அத்தனை திருமணம் செஞ்சிருக்காங்கல்ல. அப்ப அவங்க எல்லார்கிட்டயும் அவங்க எப்படி நடந்திருப்பாங்க? எப்படிப்பட்ட நீதத்த அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகளுக்கு சுழற்சி முறையில அவங்களுடைய நாட்களையே பங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவியிடம் அவங்க இருந்திருக்காங்க. எந்த மனைவி வீட்ல அவங்க இருப்பாங்களோ, அந்த வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மற்ற மனைவிமார்கள் எல்லாம் ஒண்ணா வந்து பேசிட்டு போற பழக்கத்தையும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பேசும்போது அவர்களுக்குள்ள எந்த விதமான உட்பூசல் வராது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய நிலையையும் ஒவ்வொருத்தவங்களும் அறிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு அனுசரணை ஏற்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மனைவி வீட்லயும் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க? தங்குவாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிட்ட மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? 2 நாள் தங்குவாங்களாம். என்ன காரணமா இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்க்கு தான் ரொம்ப பிடிக்குங்களே. அதனால இருப்பாங்களோ? அப்படின்னா கிடையவே கிடையாது. கூர்மையான அறிவும், திடமான மனமும் கொண்ட ஒரு பெண்மணி யார் அப்படின்னா, சௌதா பின் சம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள தவிர வேற எந்த பெண்ண பார்த்தும் அவர மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே இல்ல அப்படின்னு யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சௌதா ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வயது முதுமை அடைஞ்சுட்டாங்க. அவங்கள எப்ப ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணத்திற்கு பின் இவங்களத்தான் அவங்க முதல்ல ரசூலுல்லாஹ் மறுமணம் செஞ்சாங்க. அப்ப இவங்களுக்கு முதுமை அடைஞ்ச போது அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு ஒதுக்கிய நாள நான் ஆயிஷாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. என்ன காரணத்துல சொல்றாங்க? அவங்களுக்கு வயதாயிருச்சு. அதனால தன்னுடைய நாளை அவங்க என்ன செய்றாங்க? அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக விட்டு குடுக்குறாங்க. அப்ப அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட பேச மாட்டாங்களா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா, ஒரு நாள், ஒரு பகல் அப்படின்றது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரையுமே சந்திச்சுப்பாங்க. எல்லாருடைய நிலையுமே அறிஞ்சுக்குவாங்க. அப்ப இவங்க இந்த இத குடுத்துருக்காங்க.
இதுக்கான விளக்கம் தான் சரியா. அப்ப இன்னும் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப எல்லாரோடையும் இருக்காங்க. அப்ப ரசூல்லா எல்லார் மேலயுமே பிரியமா இருந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாமே ரசூல்லா அப்படியே இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னா, ரசூல்லா அத திருத்துவாங்க. அவங்கள கண்டிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, தவறான கோவமான வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாங்க. அழகான முறையில அவங்களுக்கு ரசூல்லா என்ன செய்வாங்க, எச்சரிக்கை செஞ்சு அவங்கள திருத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு தடவ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, "சஃபியா இப்படி இருப்பதே அவருக்கு போதும்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தைய சொல்றாங்க அப்படின்னா, ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அ குட்டையா இருப்பாங்க. ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய உருவ அமைப்ப சொல்லி அவங்க ஆயிஷா அம்மா இந்த வார்த்தைய சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்கள கண்டிக்கிறாங்க. "நீங்க ரொம்ப ஒரு இதான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நீங்க ரொம்ப அழுக்கு படிந்த ஒரு வார்த்தைய நீங்க சொல்லிட்டீங்க." அப்படின்னு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள கண்டிக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் கண்டிச்சதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தவற திருப்பி அவங்க செய்யவே இல்ல. யோசிச்சு பாருங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்கிட்ட சொன்னாங்க? அவங்க போய் சஃபியா அவங்க கிட்ட போய் சொன்னாங்க. ஷஃபியா அம்மா கிட்டயா போய் சொன்னாங்க? இல்ல. அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட தான் சொன்னாங்க. சொல்லும்போதே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வார்த்தைகள் தவறு அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தி, அந்த தப்ப அவங்க திருத்திக்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி குடுத்தாங்க. இன்னொரு முறை பாருங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாரு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள். அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து என்ன செய்றாங்க அப்படின்னா, "நீ ஒரு யூதரின் மகள்" அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க. யூதர்கள்னா யாரு? இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவங்க. உண்மைதானே? இந்த வார்த்தைய சொன்ன உடனேயே இவங்க சஃபியாம்மா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அழுகுறத பார்த்துட்டு நீங்க கேட்கறாங்க. ஏன் நீங்க அழுகுறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க. என்ன ஹப்ஸா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அழகான முறையில ஆறுதல் சொல்றாங்க. இல்லை நீங்க யாரு அப்படின்னா, நீங்க ஒரு நபியுடைய மகள். உங்களுடைய தந்தையின் சகோதரரும் நபி. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கதும் ஒரு நபியோட தான். இத நினைச்சு நீங்க என்ன செய்யணும்? பெருமைப்படணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, ஹப்ஸா அம்மா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. "ஹப்ஸாவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்" அப்படின்னு அவங்க கிட்டயும் ரசூலுல்லாஹ் போய் எச்சரிக்கை செய்றாங்க. ஏன் அப்படின்னா, சஃபியாம்மா அவங்க யாரு அப்படின்னா, அவங்களுடைய தந்தை ஒரு யூதர் தான். அவங்க பனு குறைலா அப்படின்ற அந்த கூட்டத்தினுடைய தலைவியா தான் சஃபியாம்மா இருந்தாங்க. ஒரு போருக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில வந்தவங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, "நீங்க ஒரு நபியினுடைய மகளாவும் இருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஒரு நபியினுடைய மனைவியாவும் இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி அப்பப்போ என்ன தவறுகள் நடக்குதோ, அவங்க மனைவிகளிடத்துல யாராவது ஏதாவது தவறான வார்த்தைகளோ எதுவும் நடந்துச்சு அப்படின்னா, உடனுக்குடனே அத தெரிஞ்சு அந்த அந்த தவற அவங்களுக்கு உணர்த்தி திருத்தக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. இப்போ நம்மள்ல இத நம்ம ஃபாலோ பண்றோமா? நம்மளுடைய ஒரு வார்த்தைகள் தவறா கணவர்கிட்ட பேசிட்டோம். அவங்க சொன்ன உடனே நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விதண்டாவாதம் பேசுறோம், எவ்வளவு சண்டை போடுறோம். நம்ம தப்பே சொன்னாலும் நம்மளுடைய கணவர்கள் அதுக்கு தலையாட்டணும். அத சரின்னு சொல்லணும். அவங்க சரின்னு சொல்லணும். இல்ல அத நம்மள விட்டு விலகி போற வரை நம்ம என்ன செய்றோம்? அவங்க கிட்ட விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு சரியான விஷயங்கள நம்முடைய கணவர்கள் நமக்கு சொல்லும்போது, நம்மளுடைய தவறுகள திருத்தும்போது, நாம என்ன செய்யணும்? அத கேட்டு, அத பொறுமையாக கேட்டு, நாம அந்த நல்வழியில நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. தன்னுடைய மனைவிகள் இப்ப இப்ப இத்தனை மனைவிகள் இருக்கும்போது, எல்லார் மேலயுமே ரசூலுல்லாஹ் பிரியமா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் பிரச்சனைகள் வராம இருக்குமா? ஒரு இப்ப நம்மளுடைய குடும்பத்துல ஒரு ஆண் அப்படின்றா ஒரு கணவரா இருக்காங்க, தந்தையா இருக்காங்க, மகனா இருக்காங்க, சகோதரனா இருக்காங்க. இப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளேயும் எவ்வளவு போட்டி, பொறாமை நமக்குள்ள இருக்கு. அம்மா பேச்ச கேட்டுட்டு நமக்கு ஒரு விஷயம் சொல்லல அப்படின்னா, மனைவியா நம்ம கோவப்படுறோம். மனைவிக்கு ஒரு வார்த்தை ஆறுதலா பேசினா, தாயா அவங்க கோவப்படுறாங்க. இப்படிதான் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் இப்படி நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் இது எல்லாத்துக்குமே சரியான முறையில தீர்வு காணக்கூடியவங்களா இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு பயணம் போறாங்க அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்களாம், சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க. எல்லாருடைய பெயர்களையும் சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க அப்படின்னா, அதுல யாருடைய பேர் வருதோ அவங்கள தான் தன்னோட பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, கூட்டிட்டு போகக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இதனால பிரச்சனை வராதுல்ல. பட் இவங்களா செலக்ட் பண்ணா தானே பிரச்சனை வரப்போகுது. அந்த வாய்ப்பையும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு குடுக்கல. இந்த விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, மிக விவேகமா நடந்திருக்காங்க. ஒரு தடவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிகள் ஒருத்தர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்ல இருக்கும்போது, சஃபியா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு உணவ தயாரிச்சு தன்னுடைய பணியாளர் கிட்ட அந்த உணவ குடுத்து விடுறாங்க.
எங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முறை, அவங்களுடைய வீட்ல இருக்கும்போது குடுத்து விடுறாங்க. இத கொண்டு வந்து குடுத்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் இருந்து அவங்களுக்கே உரியது தானே. அப்ப அவங்க கணவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்ப இந்த உணவு குடுத்த உடனே உங்களுக்கு டக்குனு கோவம் வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அத தட்டி விட்டுட்டாங்க. அந்த கையில இருந்த தட்ட என்ன செய்றாங்க, தட்டி விடுறாங்க. அந்த தட்டு கீழ விழுந்து, அந்த உணவும் கீழ விழுந்துருச்சு. அது அப்படியே உடைஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர். முக்கியமா அந்த குடும்பத்தினுடைய தலைவர். அவர் இருக்கும்போது இந்த செயல் நடந்திருக்கு. ஒரு பணியாளருக்கு முன்பாக இவங்க இப்படி நடந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகான முறையில, ரொம்ப அமைதியா கீழ இருந்து, அந்த விழுந்த அந்த தட்டுக்கள், உடைஞ்ச தட்ட எல்லாம் பொறுக்கிட்டு, அந்த உணவையும் எடுக்கிறார். இந்த செயல பார்க்கும்போது தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு புரியுது. நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு. உடனே அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, "யா ரசூலல்லாஹ் நான் ரொம்ப வெட்கப்படுறேன். நான் செஞ்ச செயல நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இதுக்கு என்ன பரிகாரம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்த உணவு இருக்கு இல்லையா? இதை விட ஒரு சிறந்த உணவு, அந்த சிறந்த தட்டும் தான் இதற்கான பரிகாரமா இருக்கும்." அப்படின்ட்டு அந்த பணியாளர் கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "உங்கள் தாய் ரோஷப்பட்டு விட்டாள்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணியாளர அங்கேயே நிறுத்தி, அவங்க மனைவி கிட்ட இன்னொரு தட்ட கொண்டு வர சொல்லி, அதாவது உடைக்கப்பட்ட தட்ட விட ஒரு சிறந்த ஒரு தட்ட கொண்டு வந்து குடுத்து, அத உங்க ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட செயல செஞ்சதுக்காக தன்னுடைய மனைவிய அவங்க அந்த பணியாளருக்கு முன்னாடி கண்டிக்கல. அவங்க கோவமா இப்ப நம்ம வீட்லலாம் இந்த மாரி செயல செஞ்சுட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு நம்மள தகாத வார்த்தையில பேசுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுனது தப்பு தான். ரொம்ப கோவக்காரவங்களா இருந்தா அடி கூட விழுகும். விழுகும்ல நமக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எவ்வளவு விவேகமா தன்னுடைய மனைவியினுடைய சுயமரியாதையும் என்ன செய்யக்கூடாது? பிறருக்கு முன்னால பாழாகக் கூடாது. அப்படின்னு கோவப்படாம, பணியாளருக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிய கண்டிக்காம, மனைவியினுடைய சுயமரியாதைய ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? அழகான முறையில காத்து, அந்த இடத்துல நிதானமா ரசூலுல்லாஹ் நடந்துக்கிட்டாங்க. இப்ப இதுவும் நமக்கான ஒரு படிப்பினை தான். நம்மளும் என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய கணவனுடைய மரியாதை எந்த இடத்திலும் குறையிற மாதிரியான செயல்கள நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப கண்ணியமான முறையில நம்மளுடைய மரியாதையும் அங்கே போகுது இல்லையா? இப்படிப்பட்ட செயல்கள் செய்யும்போது, நம்மளுடைய மரியாதையும் அங்கே குறைஞ்சு போயிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவரா இருக்கிறதுனால, ஒரு குடும்பத்தினுடைய தலைவரா இருக்காங்க. ஒரு ஒரு அ வெளி உலகத்து அத்தன மக்களுக்குமே அவங்க தலைவரா இருக்காங்க. அதனால அவங்க எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, கண்டிப்பா, அ அ ஒரு அமைதியோடையே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ரசூலா பார்க்கும்போது அப்படியே வேற ஒரு மனிதர். தன்னுடைய மனைவிகள் கிட்டயும், தன்னுடைய பிள்ளைகள் கிட்டயும் அவங்க இப்ப பேர குழந்தைகளாக இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக சிரித்து விளையாடக்கூடியவங்களா தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்றாங்க. ஒரு தடவ ரசூலுல்லாவோட அவங்க ஒரு பயணம் போறாங்களாம். அப்போ அவங்க ஆயிஷா அம்மாவுக்கு இளம் வயது. ரொம்ப ஆள்லாம் ஸ்லிம்மா இருந்திருக்காங்க. அப்போ வழியில போகும்போது ரசூலுல்லாஹ் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, "சீக்கிரம் முந்தி போங்க, முந்தி போங்கன்னு" சொல்றாங்க. அந்த மக்களும் முந்தி போறாங்க. அப்போ உடனே ஆயிஷா அம்மாவ பார்த்து சொல்றாங்க, "வா உன்ன நான் முந்தி போறேன். நீ சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லும்போது, ஆயிஷா அம்மா என்ன செய்றாங்க, அவங்க சின்ன பிள்ளை தானே. உடனே ரசூலுல்லாவ முந்திக்கிட்டு அவங்க வேக வேகமா முன்னாடி போயிட்டாங்க. சீக்கிரமா முன்னாடி போயிட்டாங்க. அது நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன் அப்படின்ற மாரி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. அமைதியா இருந்துட்டாங்க. பிறகு சிறிது காலத்துக்கு அப்புறம், ஆயிஷா அம்மாவுக்கு அப்ப கொஞ்சம் வயது கூட, கொஞ்சம் உடம்புலயும் சதை போட்டுருச்சு போல அவங்களுக்கு. அது ஓடுறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஓடலாம் மாட்டோம்ல. குழந்தைங்க இருக்கிற மாரி இருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த நிலைவுல திருப்பி ஒரு பயணம் போறாங்க. இதே மாரி ரசூலுல்லாவோட போறாங்க. அப்பயும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கூட வரவங்கட்ட சொல்றாங்க, "முந்தி போங்க, முந்தி போங்கன்னு" ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவையும் பார்த்து சொல்றாங்க, "நான் உன்ன முந்தி போறேன் வா" அப்படின்றாங்க. அப்போ போடணும் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு அது இடைவேளை ரொம்ப விட்டதுனால முடியல. ரசூலுல்லாஹ் அவங்கள விட சீக்கிரமா போயிட்டு முந்தி போயிட்டாங்களாம். போயிட்டு திரும்பி சிரிச்சு பார்த்துட்டு சொல்றாங்களாம், "நான் இப்ப உங்கள முந்திட்டேன்ல, அதுக்கு இது சரியா போச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்களாம். இவரு எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இல்ல. தன்னுடைய மனைவி கிட்ட எந்த அளவு ஒரு ஒரு சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கிட்ட அவங்க இருக்கக்கூடிய நாட்கள எல்லாருமே விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா, ரசூல் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நேரங்கள ரொம்ப சந்தோஷமானதா, மகிழ்வானதா மாத்திருவாங்க. இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 1 மணி நேரம் நம்ம வீட்டுக்காரரோட இருந்தோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிக்கிறோம்னே தெரியாது.
ஆனா ஒரு மணி நேரத்துல என்ன ஆயிடுது நம்ம நிலைமை அப்படின்னா, சண்டை போட்டு போவோமா, இல்ல ஒரு மனஸ்தாபம். அந்த ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு சந்தோஷமான மனநிலை அது இல்லாம போயிருது. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். ஏன் நமக்குள்ள இப்படி ஒரு வருத்தம் வந்துருச்சு? யார் மேல தப்பு இருக்கு? யார் தவறான வார்த்தைகள சொல்லிட்டோம்? அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாரி நம்ம சிந்திச்சு பார்த்திருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது ரசூலுல்லாவுக்கு, ஆயிஷா அம்மாவுக்கு இருந்த இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இருக்கும். எப்போ நாம நம்மளுடைய தவறுகள சிந்திச்சு உணர்ந்து அத சரிப்படுத்திக்கும்போது, இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இருக்கும். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்காங்க? தன்னுடைய மனைவிகள் கிட்ட மிகவும் அன்பாக, ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. எந்த அளவு அன்புனா, தன்னுடைய மனைவிகளுடைய பெயர்களையே செல்லமா கூப்பிடுற அளவுக்கு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? நமக்கு சந்தோஷம் தானே. இப்ப நம்மளுடைய பேர யாராவது இந்த மாரி பிரியத்துல, நேசத்தோட, அன்போட சுருக்கி சொல்லும்போது, அது ஒரு தனி அழக குடுக்கும் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மாரி தான் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்திருக்காங்க. அப்ப கணவன், மனைவியும் தன்னுடைய அன்பை பரிமாறுறதுக்கு நேரம், காலம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது இல்லையா? சமைக்கும்போதோ, வேலை பார்க்கும்போதோ, எந்த நிலையிலும் நம்மளுடைய அன்ப நம்ம பரிமாறிக்கலாம். அதுக்கு என்ன வேணும் அப்டின்னா, ஒரு கனிவான வார்த்தை, ஒரு மென்மையான பேச்சு, ஒரு மென்மையான ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பான ஒரு முத்தம். இது போதும். இதெல்லாம் இருந்துச்சு அப்டின்னாலே, நம்மளுடைய லைஃப நம்ம ரொம்ப சந்தோஷமானதா மாத்திக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்றாங்க, எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டபோது, ஏதாவது ஒரு பானத்த பருகிட்டு, நான் ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட குடுப்பேன். அவங்க நான் எந்த பகுதியில வாய் வச்சு குடிச்சேனோ, அந்த பகுதியிலேயே அவங்களும் வாய் வச்சு பருகுவாங்க. இதெல்லாம் எப்போ? 1400 வருஷங்களுக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கோம்? இன்னும் இப்ப இவ்வளவு ரொம்ப நாகரிகமான மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனா இன்னும் பெரும்பான்மையான மக்கள் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதவிடாய் நேரத்துல ஒரு தீட்டு, ஒரு அசிங்கம், ஒரு அருவருப்பு, இன்னும் சில முற்போக்குவாதிகள் இல்லாம ரொம்ப ஒரு பிற்போக்குவாதிகளா இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் இன்னும் என்ன செய்றாங்க? தனியான ஒரு படுக்கையில அவங்கள பெண்கள தள்ளி வைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி தட்டு, தனி டம்ளரு, அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவங்க சமைக்கக்கூடாது. அவங்க எந்த பொருளையும் தொட்றக்கூடாது. எந்த நல்ல விஷயங்களையும் அவங்க கலந்துக்க கூடாது. இது இருக்கத்தானே செய்யுது. நம்ம எத்தன பேரும் நம்ம பார்க்கிறோம்ல. அப்ப இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்படி ஒதுக்கி வைக்கும்போது அந்த பெண்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்காங்க பாருங்க. தன்னுடைய மனைவிகள் கிட்ட அவங்க குடிச்சிட்டு குடுத்த அந்த பானத்த அவங்க எந்த பகுதியில வாய் வச்சு குடிச்சாங்களோ, அந்த பகுதியில தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? வாய் வச்சு குடுத்திருக்காங்க. இதுதான் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். இந்த மாரி நேரங்கள்ல, மாதவிடாய் நேரங்கள்ல ஒரு பெண்ணுக்கு உடல் அளவிலும், மனதளவிலும் அந்த பெண் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பலகீனமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை ஒரு மாரல் சப்போர்ட். அது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிகளுக்கு குடுத்திருக்காங்க. எந்த அளவு அப்டின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய மாதவிடாய் நேரம் என்னுடைய மடியில சாய்ந்து படுத்த நிலையில அவங்க குர்ஆன் ஓதுறத ஓதியிருக்காங்க அப்டின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இவங்களும் மாதவிடாய் நேரம் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்வாங்களாம், தலைவாரி எண்ணெய் தேய்ச்சு தலைவாரி விடுவாங்களாம். ஒரே பாத்திரத்துல குளிச்சிருக்காங்களாம். மாதவிடாய் நேரத்திலே குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, மிக மிக கவனமாக ஒரு பெண்ணினுடைய உணர்வுகள புரிஞ்சு, அதற்கு ஏற்றார் போல அவங்களுக்கு ஆறுதலா, அவங்களுக்கு நிம்மதிய தரக்கூடிய வகையில ரசூலுல்லாஹ் நடந்திருக்காங்க. இன்னும் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, "நான் வாசனை திரவியங்கள ரசூலுல்லாஹ்க்கு பூசி விடுவேன். நறுமணம் கமல கமல அவர் தம் மனைவிகளிடம் போய் வருவார்கள்." ரசூலா அப்ப எந்த அளவு அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க பாருங்க. தன்னுடைய மனைவிகள் கிட்ட எந்த அளவு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனா இப்ப உள்ள சில கணவன்மார்கள் இதெல்லாம் ஐய்யய்யோ! கொஞ்சம் இடம் குடுத்தா போதும்பா. தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, நம்மள ஒரு வழியாக்கிருவாங்க. அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, இந்த கணவன் அப்படின்ற ஒரு உறவ வந்து ஒரு ஒரு வெயிட்டா காமிக்கணும். நமக்கான மரியாதை அவசியமா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, மனைவி கிட்ட சிரிச்சு பேசாம, கடுகடுன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு, சீரியஸா இருந்துகிட்டு, அந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல அன்பு வளராது. அன்பு வெளிப்படுத்தவும் முடியாது. அப்ப ஒரு உறவு நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, அங்க நம்மளுடைய அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கும். அப்ப இது சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள கூட நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய அன்ப வெளிப்படுத்தக்கூடியவங்களா நாம இருக்கணும் அப்படின்றது இது முக்கியம்.
இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட மட்டும்தான் ரசூலா இந்த மாதிரி பிரியமா இருந்திருக்காங்களா அப்படின்னா இல்ல. எல்லா மனைவிமார்கள் நமக்கு நபிமொழியில நமக்கு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க கூட இருந்ததுன்னு இருக்கு. அப்ப எல்லா மனைவிங்க கிட்டயுமே ரசூலா எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? இதே மாதிரி அன்ப வெளிப்படுத்தக்கூடியவங்களா தான் இருந்திருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி. சாப்பாட ஊட்டி விடுறது. நிறைய பேர் இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. "ஏய் உனக்கு கை இல்லையா? நீ சாப்பிட முடியாதா?" அப்படின்னுவாங்க. எப்ப நம்மள ஊட்டி விட்டுருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய ஊட்டி விட சொல்லுவாங்க. பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க, மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஊட்டி விடுறது. அதுக்கப்புறம் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லயும் அந்த மாரி ஒரு சீனே நடந்திருக்காது. ஆனா நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது பாருங்க. ரசூல்லா சொல்றாங்க, "உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டிவிடும் ஒரு கவள உணவு உட்பட அல்லாஹ்வின் திருப்தி நாடி நீங்கள் செய்யும் எந்த செலவானாலும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருக்காது." நீங்க அன்பா உங்க மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய அந்த ஒரு உணவு இருக்கு பாத்தீங்களா? ஒரு கவள ஒரு வாய் உணவுக்கு கூட அல்லாஹ் உங்களுக்கு கூலி குடுக்குறான். அதக்கூட அல்லாஹ் என்ன செய்றான்? நமக்கு நன்மையாக்கி தர்றான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன செயல்கள் மூலமா என்ன ஏற்படும் அப்படின்னா, நமக்கான நெருக்கம், கணவன் மனைவிக்கான நெருக்கம் அதிகரிக்கும். அன்பு அதிகரிக்கும். இப்ப ரசூல்லா அதத்தான் தன்னுடைய குடும்பத்துல செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, நம்ம குடும்பத்துக்காக நாம செய்யக்கூடிய செலவுகள். இப்ப ரசூல்லா அதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவிடக்கூடிய ஒரு பொற்காசு, ஒரு அடிமைக்காக செலவிடக்கூடிய ஒரு பொற்காசு, ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு பொற்காசு, நம்முடைய குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு. இது 4ல எது சிறந்தது அப்படின்னு சொன்னா, எது நமக்கு அதிகமான பலன் தரக்கூடியது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தாருக்காக நாம செய்யக்கூடிய ஒரு பொற்காசு தான். அப்ப நாம செய்யக்கூடிய செலவுகள் மூலமா நம்ம குடும்பத்துக்கு தானே நம்ம செய்றோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்றான்? அதுக்கும் நான் உங்களுக்கு நன்மைய தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒவ்வொரு நம்ம ஒரு மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், இந்த மாதிரி விஷயங்கள நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இதன் மூலமா நமக்கு நன்மை இருக்குன்னு தெரிஞ்சு, நாம அத சரியான முறையில செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இத விட ரொம்ப அவசியமான ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, நம்மள இப்ப நெறைய பேரு செய்யக்கூடிய ஒரு தவறு. ஆனா அத அத பத்தியும் ரசூலா நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஒரு கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறம் மனைவியினுடைய ரகசியத்த பிறர்கிட்ட பரப்புறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடம் மறுமையில் தகுதியால் மிகவும் மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெண்களுக்கும், ஆண்களுக்கும், பெண்களுக்குமானது. அப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. வெளியே எல்லாத்தையுமே சொல்லலாம் கூடாது. கணவன் மனைவி உறவு அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படின்றது அவர்கள் இருவருக்கு மட்டுமே உடையதுதான். அத நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்படையா மற்றவர்கள் கிட்ட நம்ம என்னோட என் குளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்றேன். அவள்லாம் யார்ட்டயும் வெளியலாம் சொல்ல மாட்டா. அப்படிலாம் கிடையாது. சொல்லக்கூடாத விஷயங்கள் கணவன் மனைவிக்கு உள்ளதுன்னா, அது அவர்களுக்கு மட்டுமே உரித்தான விஷயம் தான். நம்ம அத சொல்லக்கூடாது. ரசூல்லா அதையும் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லிக் தன்னுடைய மனைவிகளுக்கு அதையும் ரசூல்லா சொல்லிக் குடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ரசூல்லா எப்படிப்பட்டவங்களா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்திருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல்லா தன்னுடைய வீட்ல அவங்களுடைய ஆடைகளை அவங்களே துவச்சுக்குவாங்க. அவங்களுடைய வேலைய. அவங்க அதுவும் இல்லாம வீட்ல பால் கறக்கிறது, அவங்களுடைய வேலைய அவங்களே செஞ்சுக்குவாங்களாம். காலணி பிஞ்சிருச்சுன்னா அத தச்சுக்குவாங்களாம். அவங்களுடைய ஆடைகள்ல கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதையும் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல்லா தைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஆனா இல்ல, நம்ம வீடுகள்லயும் நெறைய இந்த மாரி உதவி செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. ஆண்கள் செய்யறாங்க. ஆனா, அவங்களுடைய உள்ளத்துல அது எப்படிப்பட்ட செயலா இருக்கு அப்டின்னா, அத ஹெல்ப் பண்ணிட்டு நம்மகிட்ட என்ன செய்வாங்க, ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. "இதெல்லாம் உன் வேல. ஆனா நான் உனக்கு செய்றேன். ஏதோ நீ கஷ்டப்படுறியே நான் செய்றேன்." அதாவது ரொம்ப பெருந்தன்மையா செய்கிறோம் அப்டின்றது நமக்கு செய்யும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த வார்த்தைய கடைசியில சொல்லும்போது, நமக்கு அவ்ளோ கோவம் வரும். "ஏன் நம்ம என்ன வேலைக்காரியா? ஏன் நம்ம மட்டும் தான் இந்த வேலைய பார்க்கணுமா? இவங்கலாம் பார்க்கக்கூடாதா?" அப்டின்ற ஒரு ஆதங்கம் நமக்கு வரும். ஏன்? நம்மளுடைய மார்க்கம் என்ன அப்படியா சொல்லியிருக்கு? நம்மளுடைய தூதர் என்ன அப்படியா இருந்திருக்காங்க அப்படின்னா, கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? தன்னுடைய வேலையை தானே செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள செய்யற வேலை, மனைவிக்கும் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? உதவி செய்யக்கூடியவங்களா தான் இருந்திருக்காங்க. இதுவும் நமக்கான படிப்பினை தான். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவிகளிடம் மிகவும் ஆறுதலாக அவங்களுடைய கவலைகளை, கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படின்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ் பயணத்தின் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹஜ் பயணத்துக்கு போறாங்க. அப்ப போற வழியில அவங்களுக்கு சஃபியா அம்மாவுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு அது கஷ்டமா ஏன்னா ரொம்ப ஆசையா அவங்க ஹஜ் செய்யணும்னு அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களால அது தாங்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க அழுதுகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ரசூல்லா பார்த்துட்டு கேக்குறாங்க. இப்ப ஹஜ்ஜுடைய நேரம் ரசூல்லா போறாங்க. எத்தனை பேர் அவங்க கூட போயிருப்பாங்க. அவங்க ஒரு தலைவரா அவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அத்தனைக்கும் நடுவுல தன்னுடைய மனைவியினுடைய கண்ணீரை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கண்ணீரை துடைக்கிறாங்க. தொடச்சிட்டு கேக்குறாங்க. அவங்க இந்த சொல்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, இதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு அவங்க ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப நம்மளுடைய வீட்டிலேயே இந்த மாரி நிகழ்வுகள் ஒரு கூட்டத்திலேயோ, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இந்த மாரி விஷயத்துக்கு நம்ம ஏதாவது அழுதோம் அப்படின்னா, கோவம் தான் படுவாங்க. எரிச்சப்படுவாங்க. என்ன நீ இந்த நேரத்துல போய் அழுதுகிட்டு இருக்க? நீ அப்படின்னு சொல்லி நம்ம மேல கோவப்படுவாங்க. ஆனா ரசூல்லா என்ன செய்றாங்க, அவங்களுடைய கண்ணீர பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதலா அவங்க பக்கத்துல இருந்து அந்த ஆறுதல அவங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த செயலுக்கான ஆறுதல் அவங்க குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட மட்டும் இல்லாம, அவங்கள புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவிகள புரிந்து நடந்துக்கக்கூடியவங்களா அவங்க இருந்திருக்காங்க. எந்த அளவு அப்டின்னா, அவங்க எந்த நேரத்துல, அவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட அவங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷாவே நீ என்னை பற்றி திருப்தியுடன் இருக்கிறாய். நீ எப்போ என் மேல கோவமா இருக்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. இப்ப ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ரசூல்லா அவங்க கிட்ட பதில் சொல்றாங்க. நீ என்னை பற்றி நீங்க திருப்தியோட இருக்கும்போது நீங்க என்கிட்ட பேசுறீங்க இல்லையா? அப்ப நீங்க முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. அதே நீங்க என் மேல நீங்க ஒரு கோவமாவோ, வருத்தமாகவோ இருக்கும்போது, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னு ரசூலா என்ன செய்றாங்க? தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. அப்ப ஆயிஷா அம்மா அத ஒத்துக்கிறாங்க. ஆமா, உண்மைதான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கணவர் கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஆனாலும் நான் உங்க பேர் மேல தான் கோவப்படுவேனே தவிர, உங்க மேல கோவப்பட மாட்டேன். அந்த முஹம்மதுன்ற அந்த பேர் மேல தான் என்னுடைய கோவம் இருக்குமே தவிர, உங்கள் மீது என்னுடைய கோவம் இருக்காது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சந்தோஷம். நம்மள இப்ப ரசூலா இத சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்கள ரொம்ப கவனிச்சா தானே சொல்ல முடியும். ஒருத்தவங்கள மைனூட்டா கவனிச்சு பார்த்தா தானே, அவங்க எப்ப எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்ப எந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்றாங்கன்றத நம்ம எல்லாரையும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யார நுணுக்கமா, யார ரொம்ப கவனமா கவனிக்கிறோமோ, அவங்க கிட்ட இருந்து அத கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஆயிஷாமா அது ஒரு சந்தோஷம் தானே, ஒரு மனைவியா அவங்களுக்கு. இப்ப நம்முடைய கணவர் நம்மள கவனிக்கிறார். நம்ம என்ன செய்றோம், என்ன பேசுறோம்னு நம்மள கவனிக்கிறாங்க. அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த மனைவிக்கு இங்க கிடைக்குது இல்லையா? அப்ப இதத்தான் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு தன்னுடைய மனைவியோ, கணவனையோ நம்ம புரிஞ்சு நடந்துக்கும்போது, நமக்கு இடையில ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளோ, இல்ல பிரச்சனைகளோ வளர விடாம இது என்ன செய்யும்? தடுக்கும். ஏன்னா நம்ம புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன செய்றோம்? அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கணும். இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகள் கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு போய் ஆலோசனையா? ரசூலுல்லாஹ் எவ்ளோ பெரிய தலைவர். அத்தன மக்களுக்கும், அத்தன பிரச்சனைகளுக்குமே அவங்க தானே ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு போய் எப்படி இவங்க ஆலோசனை சொல்ல முடியும்? அப்படின்னா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவரா இருந்ததுக்கான காரணமே, அவங்க தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கலந்து ஆலோசனை செய்வாங்க. அது வயது சிறியவர்களா இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இல்லாத மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருடைய கருத்துக்களையுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல கேட்டு எது சரியானதோ அத அப்படியே பின்பற்றக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இப்ப இதற்கான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, ஹுதைபிய்யா உடன்படிக்கை நேரம் அப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் உம்ரா செய்யணும் அப்படின்ட்டு மதீனால இருந்து மக்காவுக்கு புறப்படுறாங்க. அப்ப மக்கள் உம்ரா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உம்ரா செய்யறதுக்கு மக்காவுக்கு போறதுன்றத விட, அந்த முஹாஜிர்கள் இவங்கலாம் மக்கால இருந்து வந்தவங்க. தன்னுடைய சொந்த ஊர விட்டு வந்தவங்க தான். திருப்பி நம்மளுடைய சொந்த மண்ண போய் மிதிக்கிறோம். அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்றதே ஒரு அதிகமான ஒரு சந்தோஷத்த நமக்கு ஏற்படுத்தும் இல்லையா? அப்ப ரொம்ப ஆசையா, ஆர்வமா அவங்க என்ன செய்றாங்க? உம்ரா செய்யறதுக்காக தயார் பண்ணி எல்லாரும் போறாங்க.
அப்ப உள்ள அங்க போகும்போது அவங்களால உள்ள என்டர் ஆக முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மக்கா குறைஷிகள் என்ன செய்றாங்க, ஹுதைபியா அப்படின்ற இடத்துல அவங்கள தடுத்து நிப்பாட்டிட்டு என்ன செய்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குறாங்க. கடைசியில ஒரு சமாதான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுது. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வருஷம் அவங்க உம்ரா பண்ண முடியாது. எல்லாரும் திரும்பி போயிடணும். அடுத்த வருஷம் தான் அவங்க உம்ரா பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அது. அப்ப இந்த ஒப்பந்தத்தோட இந்த ஒரு விதி இப்படி இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்றாங்க, சரி நம்ம கிளம்பிருவோம். நம்ம என்ன செய்வோம்? நீங்க மதீனா போறதுக்கு நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க? தயாராகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருங்க? உங்களுடைய பிராணிகள அறுத்து பலியிட்டுட்டு, நீங்க தலைமுடிகள நீங்க சிரைச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்றாங்க. யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாவே இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்கல. செய்றோம்னு சொல்லல, செய்ய மாட்டோம்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்றாங்க. 3 முறையும் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஸ்தம்பிச்சு போய் இருக்கிறாங்க. அதோட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவிய தேடி போறாங்க. யாரு அவங்க கூட யார் போயிருந்தா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட போயிருந்தாங்க. அவங்க கூடாரத்துல இருக்காங்க. உள்ள அவங்க கிட்ட போயி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த மாரி நடந்துருச்சு. நான் இப்படி சொன்னேன், இவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு அந்த நிகழ்வ தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வெளிய போங்க. நீங்க யார்கிட்டயும் நீங்க என்ன செய்யுங்க, பேசாதீங்க. நீங்க யார்கிட்டயுமே பேசாதீங்க. உங்களுடைய ஒட்டகத்த மட்டும் நீங்க அறுத்து குர்பானி கொடுங்க. உங்களுடைய தலைமுடிய நீங்க சிரைச்சுக்கோங்க. அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே அதே மாரி ரசூலுல்லாஹ் வெளிய வர்றாங்க. யார்கிட்டயும் பேசல. நேரா போறாங்க. தன்னுடைய ஒட்டகத்த அவங்க குர்பானி குடுக்குறாங்க. அவங்களுடைய தலைமுடிய சிரைச்சுக்கிறாங்க. இந்த செயல் நடந்த உடனேயே அத்தனை சஹாபாக்களும் போட்டி போட்டு எல்லாரும் குர்பானி குடுத்தாங்க. எல்லாரும் தன்னுடைய தலைமுடிய சிரைச்சுக்கிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த ஆலோசனைய ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. இன்னும் தன்னுடைய சகாபாக்கள் கூட வந்தவங்க தோழர்கள் மீது ரசூலுல்லாஹ் கோவப்படல. ஏன் அப்படின்னா, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவங்க எவ்வளவு ஆசையா வந்தாங்க, மக்காவுக்குள்ள போகணும் அப்படின்னு. தன்னுடைய உறவுகள் அங்கேயே இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்கணும். எல்லாம் ஆசைப்பட்டாங்க அந்த மக்கள். உள்ள அல்லாஹ்வுடைய இல்லத்த போய் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அது எல்லாம் நடக்கலன்றப்போ, அந்த மக்களுக்கு அது ஒரு மிக பெரிய ஏமாற்றத்த குடுத்துச்சு. அத ஏமாற்றத்த அவங்களால தாங்க முடியாம தான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, ஸ்தம்பிச்சு போய் இருந்தாங்க. அந்த நேரம் ரசூல் என்ன அவங்க கிட்ட கோவப்படல, அவங்கள தொந்தரவு செய்யல. நேரா தன்னுடைய மனைவி கிட்ட போய் இந்த நிகழ்வ சொல்றாங்க. அவங்க அதற்கான ஆலோசனை குடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்தவரை யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. ஆனா அதுல எது சரியானதாக இருக்கிறதோ, அததான் ரசூலுல்லாஹ் எடுத்துக்குவாங்க. அப்படித்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குடுத்த அந்த ஆலோசனை சரியானதா இருந்ததுனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அந்த ஆலோசனைய அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிகள் இடத்துல இந்த அளவு நீதமான முறையில நடந்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒரு மனைவி. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிகளுக்கும் தன்னுடைய நாட்கள ஒதுக்கி குடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹ். இதுல எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு மனைவி மேல அதிகமான பிரியம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு நாட்களையோ, இல்ல அவங்களுக்கான எக்ஸ்ட்ராவான நேரத்தையோ அவங்க ஒதுக்கி குடுக்கவே கிடையாது. அவரவருக்கான நாட்கள் அவரவர்களுக்காக மட்டும் தான். அதுல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? சரியான முறையில பின்பற்றி இருக்காங்க. அதே மாரிதான் எல்லார் மீதும் ரசூலுல்லாஹ் வச்ச அன்பாகட்டும், அக்கறையாகட்டும் எல்லாமே. சரி மனைவியரிடத்துல மட்டும் தான் ரசூல் அப்படி இருந்தாங்களா? அப்படின்னா கிடையாது. தன்னுடைய மனைவியை சார்ந்தவர்கள், தன்னுடைய மனைவியினுடைய சொந்தங்கள், அவர்களுடைய தோழிகள் இவங்க எல்லார்கிட்டயுமே ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கண்ணியமாகவும், மரியாதையாகவும் அவங்க கிட்ட அவங்களுக்கு மதிப்பும் ரசூலுல்லாஹ் குடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எந்த மனைவி மீதும் இந்த அளவு நான் பொறாமப்பட்டதே கிடையாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர. இத்தனைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அவங்க சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி தன்னுடைய அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா அம்மா கிட்ட மட்டும் கிடையாது. தன்னுடைய மற்ற மனைவிகள் கிட்டயுமே என்ன செய்வாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ட்டு 2 நிகழ்வுகள நமக்கு இங்க சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மூதாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு போறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி வரும்போது ரசூலுல்லாஹ் அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி, "எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சோமே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?" இப்படின்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா அவங்க கிட்ட கேட்பாங்களாம். அந்த பெண்மணியும் அதற்கான எல்லா பதிலையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. அப்ப ஒரு முறை இத பார்த்துட்டு ஆயிஷா அவங்க போனதுக்கு அப்புறம் கேட்கறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, "அல்லாஹ்வின் தூதரே, இந்த மூதாட்டிய நீங்க இந்த அளவுக்கு வரவேற்கிறீங்களே, யாருக்குமே செய்யாத சில காரியங்கள கூட நீங்க இவங்களுக்காக செஞ்சு தர்றீங்களே,
எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ரசூல்லா பதில் சொல்றாங்க, இந்த பெண் நாங்கள் கதீஜா வீட்டில் இருக்கும்போது எங்களை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. யாரு? தன்னுடைய முதல் மனைவியான கதீஜா அம்மாவை பத்தி சொல்றாங்க. வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேசிப்பவர்களை கண்ணியப்படுத்துவது இறை நம்பிக்கையை சேர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்கிறான். நம்ம நேசிக்கிறவங்கள கண்ணியப்படுத்தணும் அப்படின்றது ஈமான் கொண்டவர்களுக்கான ஒரு செயல். அது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப பாருங்க, தன்னுடைய மனைவி மரணித்து பல வருடங்களுக்கு பிறகு, பல வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பயும் கூட ரசூலா என்ன செஞ்சிருக்காங்க? அந்த அளவு தன்னுடைய மனைவிக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு ஆட்ட அறுக்கிறதா இருந்தா கூட அதுல ஒரு சில பாகங்களை என்ன செய்வாங்களாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோழிகளுக்கும் ரசூலா என்ன செய்வாங்களாம், அனுப்பி விட்டுருவாங்களாம். கொடுத்து விடுவாங்களாம் தன்னுடைய மனைவியினுடைய தோழிகளுக்கு. இத்தனைக்கும் மனைவி உயிரோடு இல்லை. இப்ப மனைவி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, தோழிகளுக்கு குடுக்கலன்னா, நீங்க ஏன் குடுக்கலன்னு அவங்க கோவப்படலாம், வருத்தப்படலாம். ஆனா உயிரோடு இல்ல. அப்படியும் ரசூலா என்ன செஞ்சிருக்காங்க? பாரு, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க யாரையுமே மறக்காம, அதற்கான கண்ணியத்தையும், மரியாதையும் அவங்களுக்கு ரசூல்லா குடுத்திருக்காங்க. இதுல ரோஷப்பட்டு ஒரு தடவ ஆயிஷா அம்மா கேட்டிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா, மனைவிகள் கிட்ட போய் ஒரு மனைவிய பத்தி உயர்த்தி பேசும்போது இயல்பாக ஏற்படக்கூடியதானே அந்த விஷயம். அதுவும் ஆயிஷா அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் பார்த்தது கூட கிடையாது. கதீஜா அம்மாவ நான் பார்த்ததே கிடையாது. ஆனா, எனக்கு அவங்க மேல அவ்வளவு பொறாமையா இருக்கு. ஏன் அப்டின்னா, ரசூல் அவங்கள பத்தி அதிகமாக எங்ககிட்ட பேசுவாங்க. அப்ப இது பேசின உடனேயே ரசூல்லா அதுக்கான விளக்கத்த குடுத்திருக்காங்க. ஏன் இந்த அளவு கதீஜா அம்மா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா ரசூல்லா கிட்ட இருக்காங்க அப்படின்ற விளக்கத்த ஆயிஷா அம்மா கிட்ட அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மனிதர்கள் எல்லாரும் என்னை நிராகரித்தபோது, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் கதீஜா. எல்லாரும் அப்படித்தானே. எல்லாரும் நிராகரிக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க. மனிதர்கள் எல்லாரும் என்னை பொய்ப்பித்தபோது, என்னை உண்மைப்படுத்தியவர் யாரு? கதீஜா. அடுத்து சொல்றாங்க, தன்னுடைய சொத்தை எல்லாம் இந்த சத்திய மார்க்கம் மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாரி வாரி வழங்குனவங்க. இன்னும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்த அவர் மூலமாகத்தான் எனக்கு வழங்குனான். அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மனைவி எப்போ ரசூலுல்லாவுடைய 25 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ விட 15 வயது மூத்த ஒரு விதவை பெண்மணி தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. 25 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் கூட அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுடைய 65வது வயதுல ரமலான் மாதத்துல தான் அவங்க மரணிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவு தன்னுடைய அதாவது நேசத்த வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான காரணம். எனக்கு இது எல்லாத்தையும் விட யாருக்கு எனக்கு முக்கியம். கதீஜா எனக்கு முக்கியமானவர். ஏன் முக்கியமானவர்கள் அப்படின்ற அந்த காரணத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. கதீஜா அம்மாவுக்கு மட்டும் கிடையாது. மற்ற மனைவிகளையும் ரசூலுல்லாஹ் அதே அளவு அவங்களுக்கான ஒரு மரியாதையையும் குடுத்திருக்காங்க. எந்த அளவு அப்படின்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவங்க ஆயிஷா அம்மாவுடைய சத்தம் ரொம்ப சவுண்ட் அதிகமா கேட்டிருக்கு. எது? ரசூலுல்லாஹ்வுடைய குரல விட அதிகமா இவங்களுடைய குரல் கேட்டிருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோவக்காரவங்க. நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல கேட்டிருக்கோம் இல்லையா? ஆயிஷா அம்மாவுடைய முத்து மாலை துளைந்த ஒரு நிகழ்வ நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அப்ப ரசூல்லா ஆயிஷா அம்மாவுடைய மடியில ரசூல்லா படுத்திருக்காங்க. அப்பவே ரசூல்லா என்ன செஞ்ச அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? ஆயிஷா அம்மாவ வந்து அவங்களுடைய விழாவுல என்ன செஞ்சிருக்காங்க? குத்திருக்காங்க. "உன்னால தான் லேட் ஆச்சு. நீ ஏன் இப்படி பண்றன்னு?" குத்திருக்காங்க. அவ்வளவு கோவக்காரவங்க. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது தன்னுடைய மகளுடைய சத்தம் மருமகளுடைய சத்தத்த விட ஜாஸ்தியா இருக்கு. உடனே அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்த விட உங்க சத்தம் இதா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கர்ஜிச்சு அவ்வளவு கோவமா பேசுறாங்களாம். உடனே டக்குனு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சமாதானம் பண்ணி, அமைதிப்படுத்தி, பேசி மெதுவா வெளிய கூட்டிட்டு போயிட்டாங்களாம். வெளிய கூட்டிட்டு போயிட்டான். போயிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க தன்னுடைய மனைவி கிட்ட, "பாத்தியா, நான் உன்ன உங்க அத்தா கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன்." இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அவருடைய கோபத்துக்கு அடிச்சிருப்பாருல்ல தன்னுடைய மகள. ஆனா அவங்க ரசூலா என்ன சொல்றாங்க? "நான் உன்னைய காப்பாத்திட்டேன். உங்க அத்தாவுடைய கோவத்துல இருந்து நான் உன்னைய காப்பாத்திட்டேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? இன்னொரு முறை வர்றாங்க. அப்போ கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சத்தம். அப்ப அவங்க திருப்பி சொல்றாங்க, "சங்கடப்பட்டுட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்துட்டேன். இப்ப நீங்க சமாதானம் ஆகும்போது நான் வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, ரசூல் அவங்க கிட்ட சொல்றாங்க, "அப்படித்தான். குடும்பம்னா அப்படியும் தான் இருக்கும், இப்படியும் தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன செய்வாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள பத்தி வெளிய சொல்லும்போது, ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கர்ன்னு சொல்லி தன்னுடைய மனைவிய முன்னிலைப்படுத்தி ரசூலா என்ன செய்வாங்களாம்? தன்னுடைய மாமனார சொல்லியிருக்காங்க. ஏன் அவருக்கு முன்னாடியே அவங்க தோழரா இருந்தவங்க தானே!
ஆனா எப்படி சொல்லியிருக்காங்க? தன்னுடைய மனைவியை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் தான். அவங்களும் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? கோபக்காரவர்கள் தான். ஹப்ஸா வந்து அவங்களோட ஹப்ஸாமாவுடைய சத்தம் உயர்வா ரசூலுல்லாஹ் பிரச்சனைகள் வரும்போது இவங்களும் என்ன செய்வாங்க? கண்டிக்கக்கூடியவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்பயும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? தன்னுடைய மனைவிகளுக்காக அந்த விஷயத்த என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அமைதியாக அந்த நிகழ்வ கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? தன்னுடைய மனைவிகள் மட்டுமல்லாம அவருடைய உறவுகளும், அவருடைய தோழர்களுக்கும் அதே அளவு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்கள மதிப்பு அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. இப்ப இந்த நிகழ்வுல வந்து நமக்கு நிறைய படிப்பினைகள். ஆனா நம்ம இப்படி இருக்கிறோமா? இப்ப நம்மளுடைய உறவுகள்ல இருந்து வந்தா, நம்மளுடைய கணவர்கிட்ட வந்து இவங்கலாம் எப்ப போறாங்க? வந்தோனே எப்ப போறாங்க? எத்தன நாள் இருப்பாங்க? அப்ப வீட்ல ஃப்ரீயாவே இருக்க முடியாதா? அப்படின்னு ஒரு கோவமா அப்ப நமக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி பேசுறாங்க? சரி நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இப்ப நம்மளுடைய கணவனுடைய உறவுகள் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நாம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ, அப்படிதான் நம்ம கிட்டயும் அவங்க நடந்துக்குவாங்க. அப்ப நாம அத உணர்ந்து சரியான முறையில நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் குறை பேசவே மாட்டாங்க. தன்னுடைய மனைவிகளுடைய செயல்கள்ல எதிலேயுமே யாரையும் குறை பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தடவ கூட எங்க கிட்ட குறைபட்டு கொண்டதோ, திட்டுனதோ கிடையாது. அப்படிப்பட்ட செய்திய நமக்கு எந்த ஒரு நபி மொழியிலயும் நம்ம என்ன செய்யல? நம்ம கேட்டதே இல்ல. ரசூலுல்லாஹ் கோவமாக மனைவிகளை திட்டியதையோ, இல்ல குறை சொன்னதாகவோ கேட்டதே கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு உணவு விஷயத்துல கூட எந்த குறையும் சொல்ல மாட்டாங்களாம். விரும்பினா சாப்பிடுவாங்களாம். இல்லன்னா என்ன செய்வாங்களாம்? விட்டுருவாங்களாம். அப்ப இதுவுமே ஒரு பாடம் தான் நமக்கு. இப்ப நம்ம எவ்வளவு சமைச்சு வச்சாலும், அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே சிலர் சாப்பிடுவாங்க. பிடிச்சா சாப்பிடணும், பிடிக்கலன்னா இது சரி இல்ல. ஒரு இத திருத்திக்கிற மாரி சொல்லணும். இப்ப குறை சொல்லும்போது என்ன ஆகும்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச நமக்கு அது ரொம்ப மனசுல வலிய ஏற்படுத்தும். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள கூட ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. ஏன்னா குறை பேசும்போது அது இந்த செயல செஞ்சவங்களுடைய மனச அது என்ன செய்யும்? கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உணர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலா கிட்ட கேட்கும்போது, ரசூல்லா அழகான முறையில சொல்றாங்க. நீங்க சாப்பிடும்போது அவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க. நீங்க ஆடை வாங்கும்போது அவங்களுக்கும் ஆடை வாங்கி கொடுங்க. அவங்களுடைய முகத்துல அடிக்காதீங்க. கெட்ட வார்த்தைகளால அவங்கள பேசாதீங்க. அதாவது திட்டாதீங்க, சபிக்காதீங்க. வீட்ட தவிர மற்ற இடங்கள்ல அவங்கள கண்டிக்காதீங்க. இந்த கடைசி விஷயம் இருக்கு பாத்தீங்களா? வீட்டை தவிர மற்ற இடங்கள்ல அவங்கள கண்டிக்காதீங்க. இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மள நிறைய ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள் இதுவும் தான். என்ன அப்படின்னு சொன்னா, வெளியிடங்கள்லயோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடியோ தன்னுடைய மனைவிய கண்டிக்க கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த தாயினுடைய இது கண்ணியம் குறையப்படும். அதே மாரிதான் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவரை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசக்கூடாது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? படிப்பினையா எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிகள் கிட்ட ரொம்ப நீதமா நடந்துக்கிட்டாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாரி அல்லாஹ் என்ன சொன்னான்? ஒரு மனைவிக்கு ஒரு மனைவி நீங்க நீதமாக நடக்க முடிந்தால் தான் என்ன செய்யணும்? பல திருமணம் செய்ய முடியுமே தவிர, இல்லன்னா உங்களுக்கு ஒன்றே போதுமானது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர் கிட்ட நீதமா நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவு அப்படின்னா, பாரபட்சம் இல்லாம எல்லார்கிட்டயுமே அவங்களுடைய அன்பையும், அக்கறையையும் அவங்க குடுத்தாங்க. எல்லாருக்குமே சமமான அளவு நேரத்தையும் பகிர்ந்து குடுத்தாங்க. மனைவிகளுக்குள்ள சமமான அளவு நேரத்தையும் பிரிச்சு குடுத்தாங்க. மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் அவங்களுடைய தேவைகள அறிஞ்சவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய முகத்த வச்சு, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள வச்சு, அவங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுக்க கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. தினமும் எல்லாரையும் சந்திச்சு, எல்லார்கிட்டயும் உரையாடக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் தினமுமே என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் சந்திச்சு, எல்லார்கிட்டயும் பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நலம் மட்டும் இல்லாம, மனநிலையும் அறிஞ்சு, அதற்கான தீர்வையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சரி, ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு கணவரா இருந்திருக்காங்க. சரியா? ஒரு சிறந்த கணவரா இருந்திருக்காங்க. ரைட். இப்ப அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தந்தையாவும் இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 7 குழந்தைகள். நமக்கு தெரியும் இல்லையா? 7 குழந்தைகள். 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் குழந்தைகள் எல்லாமே மரணிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதுமே எத சுத்தி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய பெண் குழந்தைகள சுத்தி தான் இருந்துச்சு. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
எல்லா குழந்தைகள்லயுமே அவங்கதான் இளையவர். அவங்கதான் இளையவர்களா அவங்க இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எல்லாம் படுத்துனாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஒரு குழந்தைய வளர்க்கறதுன்னா, அதுங்களுக்கான சாப்பாடு, அதுங்களுக்கான ட்ரெஸ், ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ், ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு பிள்ளைங்கள வளர்க்கறதுன்னா அவ்வளவுதானே. இதுக்கு விட வேற என்ன குடுக்க முடியும்? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடிய வளர்க்கறது மாரி. ஒரு செடிய இப்போ அ நட்டு வைக்கிறோம். அதுக்கு தண்ணி ஊத்தணும். நம்மளுடைய வேலை என்ன? அதுக்கான தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துனா அந்த அந்த செடி என்ன செய்யும்? மரமாக வளர்ந்துரும். ரைட் அவ்வளவுதானே. ஒரு மரம் வளர்க்கறதுக்கான ஃபார்மேட் அதுதானே. ஆனா அந்த மரம் திடகாத்திரமான, உறுதியான மரமா இருக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். இந்த முறையில வளர்த்தா, அது நமக்கு உத்தரவாதம் குடுக்க முடியாது. அப்ப எப்படி செடி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு செடிய நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா, அது வளர வளர அதற்கு தேவையானது என்ன சரியான முறையில கிடைக்கும். அதற்கு தேவையான வெயில், அதற்கு தேவையான நீரு, அதற்கு தேவையான உரம் அதெல்லாம் குடுக்கணும். அது வளர வளர தேவையில்லாத கிளைகளை எல்லாம் வெட்டணும். அதற்கு எந்த ஒரு பூச்சியும் எதுவுமே அத தாக்காத அளவு என்ன செய்யணும்? பராமரிச்சு வளரக்கூடிய அப்படிப்பட்ட மரம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அது செழுமையாக இருக்கும். பயன் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட காலம் அந்த மரம் என்ன செய்யும்? நிலைச்சு இருக்கும். அப்ப அதே மாரிதான் நம்ம பிள்ளைங்கள வளர்க்கிறதும் அதே மாதிரிதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாசத்த குடுத்தாங்க. அன்ப குடுத்தாங்க. அவங்களுக்கு எது தேவை அப்படின்றத அறிஞ்சு, அத அவங்களுக்கு குடுத்தாங்க. தம் பிள்ளைகள அன்போடும், மரியாதையோடும், கனிவோடும் வளர்க்கக்கூடியவங்க இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட பேசுறது மாதிரி யாரும் இதுவரை தன்னுடைய பிள்ளை கிட்ட பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தானா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், அமர்ந்திருந்தவங்க எந்திரிச்சு போய் மகள வரவேற்று அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து, தன்னுடைய இடத்துல தன்னுடைய மகள அமர வச்சு பேசுவாங்களாம். இதே மாரிதான் அவங்க வீட்டுக்கு போனாலும், இதே மாரிதான் நடப்பாங்களாம். அப்ப இப்படி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அளவு அ ம கண்ணியத்தோடும், மரியாதையோடும் நம்ம வளர்க்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட குழந்தைகள் மன உறுதி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா நாம என்ன செய்றோம்? இப்படி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் பெண் குழந்தைங்கள தான் அந்த அளவு நடந்திருக்காங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்திலயுமே நம்ம என்ன செய்றோம்? ஆண் குழந்தைக்கும், பெண் குழந்தைகளுக்கும் பாராபட்சம் பார்க்கிறோம். உணவு விஷயத்துல இருந்து, உடை விஷயத்துல இருந்து இப்ப என்ன செய்றோம்? ஒரு சிலர் என்ன செய்றாங்க? ஆம்பள புள்ள தான் வசதி அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்த குடுத்துட்டு, பெண் குழந்தைகள மட்டம் தட்டுறாங்க. சில வீட்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பொம்பள பிள்ளை இது இன்னொரு வீட்டுக்கு போக போகுது. நம்ம கூடயா இருக்க போகுதுன்ட்டு, அந்த பொம்பள பிள்ளைங்கள தூக்கி தலைக்கு மேல வச்சு என்ன செய்வாங்க? அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் குடுப்பாங்க. ஆம்பள பிள்ளைய கவனிக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, நாளைக்கு நமக்கு சம்பாதிச்சு குடுக்க போறது ஆம்பள புள்ள தான். அதுதான் நம்மள பாத்துக்கும். நமக்கு அதுதான் சாப்பாடு குடுக்கும். அப்டின்னா ஆம்பள பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. மொத்தத்துல ஒரு எதிர்பார்ப்போடு நாம பிள்ளைங்கள வளர்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்டின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சரியான வழிகாட்டுதல காமிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையில அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? இந்த உலக வாழ்க்கைய எப்படி அவங்க வாழணும்? இது எந்த அளவு அவங்களுக்கு முக்கியமானது? அப்படின்றத உணர்த்தக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த இன்மை வாழ்வு அப்படிங்கிறது முக்கியமானது கிடையாது. இது தற்காலிகமானது. மறுமை வாழ்வு தான் முக்கியத்துவமானது அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தி வளர்க்கக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இப்ப இந்த இன்மை வாழ்க்கை அப்படின்னா இங்க என்ன ஆகுது? இந்த உலக வாழ்க்கை தான் அப்படின்றப்போ அதிகமான செல்லம் குடுக்குறது, ஓவர் தப்பு செஞ்சாலும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைங்க தப்பு செஞ்சா கூட என்ன செய்வாங்க? அத அழிச்சு பேசுவாங்க. என் பிள்ளை செய்யவே இல்ல. என் பிள்ளை சொல்லவே இல்ல அப்படின்னு. அப்ப இந்த மாரி செய்யும்போது, அந்த குழந்தைகளுக்கு அவங்க செய்யற தப்ப அவங்க உணர மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு அற்பமானது. இது தற்காலிகமானது அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துனாங்க ரசூலுல்லாஹ். இப்ப வாழ்க்கையினுடைய எதார்த்தம் என்ன அப்படின்றத சொன்னாங்க. இந்த இன்மை வாழ்க்கைன்றது என்னது? இது தற்காலிகமானதுதான். இங்க வாழ்ந்த வாழ்க்கையில வரக்கூடிய இந்த கஷ்டம் இது எல்லாமே வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிதான். கஷ்டம் இல்லாம இருக்காது. இன்பமும், துன்பமும் மாறி, மாறி வரக்கூடியதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அப்ப இந்த மாரி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, ஏதாவது பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அத பொறுமையா கையாள்றதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. கஷ்டம் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க?
பொறுமையா இருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வின் பக்கம் நீங்க திரும்பக்கூடியவங்களா இருங்க. இந்த பூமி இம்மை வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது. அப்படின்றதெல்லாம் என்ன செய்றாங்க? சொல்லி வளர்த்தாங்க. இந்த மாதிரி வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த சூழலையுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. எந்த தோல்வி வந்தாலும், பிரிவு வந்தாலும், எந்த வலியா இருந்தாலும், அது அவங்களுடைய மனச என்ன செய்யாது? பலவீனப்படுத்தாது. இதெல்லாம் சொல்லிக் குடுத்தா வளர்த்துருக்காங்க. இப்ப நம்ம அடிக்கடி ஒரு ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வேலை செய்து செய்து கையெல்லாம் காய்ச்சு போயிருச்சு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, "நீங்க உங்க தந்தை கிட்ட போய் ஒரு அடிமைய கேளுங்க. உங்களுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க" அப்படின்னு. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? தன் தந்தை கிட்ட போறாங்க. அவங்க அத கேட்கல. அப்ப ஆயிஷா அம்மா கிட்ட மூலமா இந்த தகவல சொல்றாங்க. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? உடனே என்ன பண்ணாங்க? ஃபாத்திமா அம்மா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்கொலைன்னுவாங்க. அந்த மகள் மீது அதீதமான ஒரு பிரியம். ஈரக்கொலைன்னுவாங்க. அப்படிப்பட்ட மகளுக்கு ஒரு அடிமைய குடுக்க முடியாதா? ரசூலுல்லாவால. ஆனா ரசூலுல்லாஹ் அத செய்யல. நீதமான முறையில நடந்துக்கிட்டாங்க. இப்ப தன்னுடைய பிள்ளைக்கு குடுத்தா, அப்ப இதே மாரி கஷ்டப்படக்கூடிய எத்தனை பெண்கள் இருந்தாங்க. அவங்களும் அவங்களும் என்னுடைய பிள்ளைகள் போல தானே! அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தன்னுடைய மகள் வீட்டுக்கே போறாங்க. போனா கணவன், மனைவி 2 பேரும் அப்பதான் அவங்க படுக்கையில அவங்க படுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு, "நீங்க நீங்க இந்த நிலையிலே இருங்க" அப்படின்னு இருவருக்கும் இடையில வந்து உட்கார்ந்துட்டு, அவங்க சொல்றாங்க, "நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருந்தீங்க இல்லையா? அத விட சிறந்த ஒண்ண நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?" அப்படின்னு. அப்ப சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுக்குறாங்க தன்னுடைய மகளுக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 33, 33 தடவ இத நீங்க சொல்லிட்டு நீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உடல் வலி எல்லாம் நீக்கி சதுர சுகத்தோட உடல் ஆரோக்கியத்தையும் குடுப்பான் அல்லாஹ் அப்படின்ற இந்த வார்த்தையை தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தை எப்படி கையாள வேணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்திருக்காங்க. அதோட மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பேர குழந்தைகள்கிட்டயும் அதீதமான பாசத்தோட இருந்திருக்காங்க. தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனான ஹசனா இருக்கட்டும், உமையா இவங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? தன்னுடைய தோள் மீதும் தொழுகையில கூட தன்னுடைய பேர பிள்ளைங்கள என்ன செஞ்சிருக்காங்க? அவர்களை மேலே ஏற்றி அவங்களுக்கு தொந்தரவு தராத வண்ணம். இது குழந்தைங்க தானே! அவங்கள என்ன செய்வாங்க? அவங்களுடைய தொழுகைய நிதானமான முறையில தொழுதுருக்காங்க. ஐயோ! தொழுகும்போது பிள்ளைங்கள இப்ப நம்மலாம் என்ன செய்றோம்? பிள்ளைகள கூட்டு போ, கதவ சாத்து, சத்தம் போடாதீங்க, எவ்வளோ கத்துறோம். ஆனா என்ன செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகான முறையில அவங்க ஒரு சிறந்த ஒரு பாட்டனாராகவும் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு இருந்திருக்காங்க. சரி சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு தானே எல்லாமே. அதனால ரசூலுல்லாஹ் கடந்து வந்துட்டாங்க அப்டின்னா கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சந்திச்ச கஷ்டங்கள், துக்கங்களுடைய ஒரு 10% ஒரு 2% கூட நாமலாம் அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். அத்தனையிலும் ரசூலுல்லாஹ் அந்த அளவு பொறுமையா, சகிப்புத்தன்மையோட நிதானமா நடந்துக்கிட்டாங்க. அதற்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு விஷயம் நம்மளுடைய மனச உருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அவங்களுடைய தன் பிள்ளையுடைய மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் இல்லையா? இப்ப கதீஜா அம்மாவுக்கு 6 பிள்ளைகள். 4 பெண் குழந்தைகளும், 2 ஆண் குழந்தைகளும். காசிம், காசிம், அப்துல்லா. அப்ப அந்த இப்ராஹிம் அப்படின்ற ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய 62வது வயதுல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்ராஹிம். அது யாருக்கு பிறந்தது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில் ஒருவரான மரியா அல்-கிப்தியா அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான். எந்த அளவு வித்தியாசம் அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும், இப்ராஹிம் அவங்களுக்கும் 20 வயது வித்தியாசம் இருந்துச்சு. 62 வயதுலங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் 63 வயதுல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய அவங்க வாழும்போதே தன்னுடைய பிள்ளைகள்ல 6 பேருடைய ஜனாசாவ பார்த்திருக்காங்க. ஒரு ஒரு பெற்றோருக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக, மிக வேதனையை தரக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, அவங்க உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளையுடைய மரணத்த பார்க்கிறது தான். அது ரொம்ப, ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஒரு அதிகமான வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் அத சந்திச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய மரணமும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு மிக, மிக நெருக்கமானவர்களா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அப்படின்ற ஒரு மகன். இவர் தான் கொஞ்சம் கூடுதலான அ காலம் ரசூலுல்லாஹ் கூட இருந்த ஒரு குழந்தை. மற்ற ஆண் குழந்தைகள விட இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு 1 1/2 வயசு வர 16 மாத குழந்தை வர அவங்க வந்து உயிரோட இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கலாம், குழந்தை பிறந்து அரபுகள்ல இருந்த ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? பால் ஊட்டுறதுக்கு தனியாக ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட குழந்தைய குடுத்துருவாங்க. அதே மாரி தான் ஆ ரசூலுல்லாவுடைய மகனான இப்ராஹிம் அவங்களையும் ஒரு குடும்பத்துல குடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், தினமும் போய் தன்னுடைய குழந்தைய போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க.
இப்ப 1½ வயசு குழந்தை அப்படின்னா, இப்பல்லாம் 8 மாசத்துலயே குழந்தை நடக்குது, சிரிக்குது, நம்மள முகத்த பாக்குது. அதுங்களுக்கு மழலை மொழியில பேசுதுங்கல்ல. இப்ப இதெல்லாம் அந்த குழந்தையும் செஞ்சிருக்கும்ல. இப்ப இதெல்லாம் அப்ப ரசூல்லா பார்த்து, பார்த்து பூரிச்சு போவாங்களாம். அந்த குழந்தைய பார்த்து, பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்மகிட்ட இருக்கும்போது, இல்லாத ஒண்ணு தானே நம்மகிட்ட கைக்கு வரும்போது, நமக்கு அது எவ்வளவு சந்தோஷத்த குடுக்கும்ல. அப்ப அதே மாரி தான் ரசூலுல்லாவும் அவ்வளவு பூரிச்சு போவாங்களாம். தன்னுடைய மகன பார்த்து, பார்த்து பூரிச்சு போயிட்டு, அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க, "என்னுடைய தந்தை பெயரான இப்ராஹீம வைக்கிறேன். இப்ராஹிம்ன்ற பேர நான் என் பிள்ளைக்கு வைக்கிறேன்" அப்படின்னுவாங்களாம். தினம் அந்த குழந்தைய என்ன செய்வாங்களாம், பள்ளிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. மஸ்ஜிதுக்குலாம் தூக்கிட்டு போவாங்களாம். இந்த அளவு ரசூலுல்லாஹ் பிரியமா இருந்திருக்காங்க. அப்ப ஒரு முறை ரசூலுல்லாஹ் தன்னுடைய சகாபாக்கள் கிட்ட அவங்க அவங்க சுத்தி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய சகாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த 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 வளர்ப்பு தாய் இருக்காங்க இல்லையா? அந்த தாயினுடைய வீட்டிலிருந்து செய்தி வருது. ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. இப்ராஹிம் மிக கவலைக்கிடமாக இருக்கிறார். ரொம்ப உடம்பு முடியாம இருக்கார். மரணத்தினுடைய நிலையில இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வேலைகள் எந்த விஷயமா பேசுனாங்களோ எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க போறாங்களாம். கூடவே சஹாபாக்களும் போறாங்களாம். அங்க போனா இப்ராஹிம் அவங்க வந்து ரொம்ப முடியாத நிலையில இருக்கிறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய மகன ஆவி கட்டிட்டு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அவங்க வர்றாங்க. குழந்தைய என்ன செய்றாங்கன்னா, இறுக்கி அணைச்சு, குழந்தைக்கு முத்தம் குடுத்து, குழந்தையினுடைய முடிய நுகர்ந்து பார்க்குறாங்க. எப்படி இருக்குல்ல? எவ்வளவு எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப வயதாயிருச்சு. இப்ப நமக்கு அப்புறம் கூட இந்த குழந்தை இருக்கும்னு நெனச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு அவங்க அவ்வளவு அழுகுறாங்க. கண்ல இருந்து தண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. அப்ப பார்த்துட்டு கேட்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அஃப் அவங்க கேட்குறாங்க, "யாரோ சொன்னா நீங்க அழுகுறீங்க. நீங்க அழுதுனாங்க இவ்வளோ அழுது நாங்க பார்த்ததே கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "இந்த குழந்தை எனக்கு அல்லாஹ் குடுத்த ரஹ்மத். இந்த குழந்தைய நான் என்ன செய்றேன், இது எப்படி என்னால விரும்பாம இருக்க முடியும்? நான் எப்படி அழுகாம இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குழந்தையினுடைய ரூஹு, அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ் இறுக்கி அணைச்சிருக்காங்க. குழந்தை மூச்சு விட கஷ்டப்படுது. குழந்தை மூச்சு விட கஷ்டப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உயிர் ரசூலுல்லாஹ் இறுக்கி அணைச்சிருக்காங்க இல்லையா? அந்த கையுடைய இறுதியில வந்துட்டு அந்த உயிர் என்ன செய்யுது? அவங்கள விட்டு பிரியுது. அவ்வளவு அழுகுறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சூரிய கிரகணம். இந்த நிலையில சூரிய கிரகணம் ஏற்படுது. அது ஏற்பட்ட உடனேயே அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுச்சு சகாபாக்களுக்கெல்லாம், ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழுகுறாங்க. சூரிய கிரகணம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த குழந்தையினுடைய இறப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமோ? அப்படின்ற நிலைக்கு சகாபாக்கள்லாம் போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சூரிய கிரகணம் வரவுமே ரசூலுல்லாஹ் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய நிறைய அ அ துவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிலையிலயும் அப்படியே இருக்கு. அப்ப சகாபாக்கள் நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையா இருக்காங்க. தன்னுடைய பிள்ளையினுடைய மரணம். அதனால ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "சூரியனும், சந்திரனும் அல்லாஹ்வினுடைய 2 அத்தாட்சிகளாகும்." என்னது சூரியனும், சந்திரனும் அல்லாஹ்வினுடைய 2 அத்தாட்சிகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருடைய பிறப்புக்கும், யாருடைய மரணத்திற்காகவும் அல்லாஹ் இதை ஏற்படுத்த மாட்டான். அந்த மக்கள் சொல்லாமயே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? இப்ப அவங்க எத நெனச்சிருப்பாங்க? அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. யாருடைய பிறப்பு, யாருடைய மரணத்திற்காகவும் அல்லாஹ் இதை ஏற்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட துன்பத்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தன்னுடைய கண்ணீர் மூலமாக அத வெளிப்படுத்தினாங்க. அப்ப இந்த நிகழ்வ பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது அவங்களுடைய கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய உள்ளம் வாடி போயிருக்கு. இந்த நிலையிலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் அவங்க யாருமே சொல்லல. ரசூலுல்லாவும் சொல்லாம, "இப்ராஹீமே நிச்சயமாக நாங்கள் உன்னுடைய பிரிவின் அந்த பிரிவால அதிகமாக நாங்க என்ன செய்றோம்? கவலைப்படுறோம்." அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு இப்படி குடுத்தியேடா அல்லா! இத்தன வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய குடுத்தியேடா! நீ இப்படி எடுத்துக்கிட்டியேடா அல்லா! அப்படின்னு கவலைப்படல, வருத்தப்படல. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த எதார்த்தத்த அவங்க புரிஞ்சு, அந்த நிலையிலும் அவ்வளவு துக்கத்திலயும் ரசூலுல்லாஹ் பொறுமையோடும், சகிப்புத்தன்மையோடும் நடந்துக்கிட்டாங்க.
இன்னும் ஒரு தலைவராகவும் மக்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடியவங்களாகவும் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிகள் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒரு குடும்ப தலைவர், ஒரு தலைவர் அப்படின்னா என்ன, தன்னுடைய குடும்பத்துக்கு உள்ளவர், மனைவி, பிள்ளைகள். அப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்ப கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலை என்ன? இவ்வளவு நேரம் ரசூல்லா எப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம பார்த்திருக்கோம். ரைட். இப்ப நம்ம வேலை என்ன? நம்மளுடைய கணவர்கள் கிட்ட போய் ரசூல்லா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்களாம், நீங்களும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களுக்கு எல்லாமே ரசூல்லா ஆண்களுக்கு மட்டுமான படிப்பினையை தான் நம்ம பார்த்தோமா? ஆண்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இது பெண்களாகிய நமக்கான படிப்பினைகளும் நிறைய இருக்கு. இப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தது, பிறரை பத்தி நம்ம குறை பேசக்கூடாது, பிறரை பத்தி நம்ம இழிவாக பேசக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், கணவனுடைய ரகசியங்களை நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சூழலை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும், யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாது. அப்ப இத்தனை விஷயங்களும் இருக்கு. அப்ப நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அல்லாஹ்வை நம்ம எப்படி வணங்கணும், மார்க்கத்தை எப்படி பின்பற்றணும்ன்றத மட்டும் நமக்கு அவங்க சொல்லி தரல. இன்னும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சமநிலையான, ஒரு சமச்சீரான, சுத்தமான, ஒரு யதார்த்தமான, ஒரு மனிதனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கைய அழகான முறையில ரசூல்லா நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூல்லா சொல்றாங்க, உங்களில் தன் குடும்பத்தாரிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனது குடும்பத்தாரிடம் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்போ நாம ஒரு கணவனாகவும் மனைவியாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு நாம சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றத நாம என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் நிகழ்வுகள் மூலமாக ஒரு படிப்பினையா எடுத்து நாம என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்பத்தை ஒரு சிறந்த குடும்பமாக நாம அமைச்சு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய கணவருக்கும் நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், சிறந்தவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வழிகாட்டிய நம்மளுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி நடந்து நாமளும் ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கி சொர்க்கத்துல அனைவரும் சந்தோஷமாக இருக்க அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.